வாழ்வையும் நல்வாழ்வாக மாற்றியது போல இந்த கொடிமரத்தின் வழியாக இந்த ஊருக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் நல் பயனை கொடுக்க அருள் புரிய மன்றாடுகின்றோம். இவ்வேளையிலே இந்த கொடிமரம் இங்கே உருவாக உதவி செய்த அனைத்து நன்கொடியாளர்களையும், ஊர் பெரியவர்களையும், ஊர் மக்களையும், இறை மக்களையும், பெருமக்களையும், பொதுமக்களையும் சிறப்பாக ஆசீர்வதித்தலாம். அவர்கள் வழியாக உமது மகிமையும் பெருமையும் மற்ற மக்களுக்கெல்லாம் பறைசாற்றப்பட அந்தோணியார் வழியாக ஆண்டவர் ஆசீர் எங்களுக்கு நிறைய பொழிய அருள் புரிய மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது கொடிமரத்தினுடைய பலகையானது கொஞ்சம் இப்பொழுது கொடிமரத்தினுடைய அந்த திரையானது திறக்கப்படுகிறது. இதை திறக்கின்ற பொழுது நாம் அனைவரும் அந்தோணியாருக்கு நம்முடைய புகழஞ்சலியையும் நன்றியுடனும் சிறப்பாக செலுத்துவோம். செங்கரத்தில் இயேசுபாலனை ஏந்தியவரே, எங்களின் அந்தோணியாரே. புதிய கொடியானது மந்திரிக்கப்படுகிறது. அன்பே உருவான இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வள வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று அந்தோணியார் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் சிறப்பாக நன்றி கூறும் விதமாக அவருடைய திருவுருவம் தாங்கிய இந்த கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்தி இந்த புதிய கொடிமரத்திலே ஏற்றுகின்றோம். இந்த புதிய கொடிமரத்திலே அந்தோணியாரின் திருக்குடியானது ஏற்றப்படுவது போல எங்களுடைய எண்ணங்களும் ஏற்றப்படுக. எங்களுடைய எண்ணங்கள் சிறப்பான செயல்பாடுகளாக அமைய அருள் புரியும். அவர் வழியாக எங்களுடைய ஊரிலே சமாதானமும் மகிழ்ச்சியும் அன்பும் அரவணைப்பும் உறவும் ஒன்றிப்பும் சிறப்பாக இருக்க அருள் புரிய வேண்டும் என்று உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் புனித அந்தோணியாரின் திருவுருவம் தாங்கிய இந்த கொடியினையும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எங்களின் அந்தோணியாரே, காவிரி நதி பாயும் மாநகர் திருச்சியிலே மாசுப்பேட்டையில் உறைபவரே, வெண்சங்கு ஆலயத்தில் அருள் பொழியும் நின் பொன்னிகர் திருக்கொடி பறக்கிறதே. அந்தோணியாரும் திருப்புகழ் கூறியே அன்போடு அனைவரையும் அழைக்கிறதே, பறக்கிறதே திருக்கொடி அழைக்கிறதே. அழியாத திருநாவை அடைந்தவரே, கொடி பறக்கிறதே. அழியாத திருநாவை அடைந்தவரே, புனித அந்தோணியார் உந்தன் கொடி பறக்கிறதே. திருவிழாயனினோடு நடக்கிறதே, இது திருச்சி நகர் பெருமையாய் இருக்கிறதே. திருவிழாயனினோடு நடக்கிறதே, இது திருச்சி நகர் பெருமையாய் இருக்கிறதே.
நகர் பெருமையாய் இருக்கிறதே. மருத்துவர் இயேசு வழியிலே எண்ணிலா நோய் தீர்த்து அருள்பவரே. தெய்வீக மருத்துவர் இயேசு வழியிலே எண்ணிலா நோய் தீர்த்து அருள்பவரே. வானத்து கதிரவன் இயேசுவின் தயவோடு பையத்து நிலமாக ஒளிர்பவரே. வானத்து கதிரவன் இயேசுவின் தயவோடு பையத்து நிலவாக ஒளிர்பவரே. மாசு வேட்டை ஆடையும் மகிமை சொல்லுமே. ஆலயம் காணும் பெருவிழாவும் பெருமை பாடுமே. அலைமோடும் அன்பர் கூட்டம் புகழ் கூறிடுமே. அற்பர் உந்தன் திருக்கொடியும் அருளை பொழியுமே.
விருப்பத்தை தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையிலே படிப்படியாக நம்முடைய காரைக்கால் மறைவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பங்குகளிலும் காரைக்கால், கோட்டிச்சேரி, டிஆர் பட்டினம், குறும்பகலம் மற்றும் தென்னங்குடி, புதுத்துறை, தர்மபுரம், இப்பொழுது மேலோடுதுறை, பிறகு பிள்ளைத்தேர்வாசல் போன்ற இடங்களே இந்த புதிய கொடிமரம் குறுகிய காலத்திலே வைக்கப்பட்டு புனிதர்களுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வேளையிலே இந்த புதிய கொடிமரம் நம் ஊரிலே வருவதற்கு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் தன்னுடைய தாராள நன்கொடைகளை அந்தோனியாருக்கு கொடுத்து தங்களை முழுவதுமே அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் நன்றி உணர்வோடு நினைவு கூர்ந்து அந்தோனியார் வழியாக இந்த திருப்பலியிலே ஆண்டவருடைய ஆசிரை நிரம்ப பெறுவதற்கு மன்றாடுவோம். இந்த மாபெரும் விழாவை நம்முடைய ஊரிலே கூட்டு திருப்பலியோடு கொண்டாடுவதற்கு நம்முடைய பங்கின் முன்னாள் உதவி தந்தையர்களும் இந்நாள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டைக்கு அருகே இருக்கின்ற கும்மீடு பிரசூசியப்ப ஆலய பங்கு தந்தையமான அருள்பணி ஆரோக்கிய சகாயராய் அவர்கள் தலைமையேற்று நடந்தவும் நம்முடைய பங்கின் உதவி பங்கு தந்தை அருள்பணி சி சின்னப்பன் புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிகாவின் உதவி பங்கு தந்தையாக செயல்பட்டு தற்பொழுது மாற்றராகி புகழ்பெற்ற பெத்திசெமினரி பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியராக வைஸ் பிரின்சிபலாக உதவி முதல்வராக பதவி உயர்வு பெற்று இன்னும் ஒரு சில நாட்களிலே தன்னுடைய புதிய பள்ளி பொறுப்பை ஏற்க தயாராக இருக்கின்றார். நம்முடைய அன்பின் அழைப்பை ஏற்று பல மைல்கள் கடந்து இந்த அந்தோனியாருடைய புதிய கொடிமரத்தை மந்திரத்தை ஏற்றி நம் அனைவருக்காக சிறப்பாக தெரிவிப்பதற்காக மன்றாடுவதற்காக இந்த நம்முடைய உதவி முன்னாள் உதவி தந்தையர்களும் இந்நாள் பங்கு தந்தையர்கள் மற்றும் பள்ளி தந்தையர்களும் இவர்கள் நம்முடைய ஊருக்கு ஓடோடி வந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களை உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக இந்த புனித திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருமே இந்த மாபெரும் நன்றியின் விழாவிற்கு அந்தோனியாருக்கு புகழ் சேர்க்கின்ற விழாவிற்கு நம்முடைய பாசமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர் இப்பொழுது அண்ணனாக இருப்பார். உதவி என்று நாம் கேட்கின்ற பொழுது ஓடோடி வந்து உதவிகள் நீட்டுவார். அரசு சலுகைகள் தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட அனைத்து அடிப்படை தேவைகளை உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அதிகாரிகளுக்கு ஆணையிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையாகவே உறுதுணையாக இருக்கின்றார். நம்முடைய பள்ளியும் சரி, பங்குகளிலும் சரி, காரைக்கால் மறை வட்டத்திலும் மாவட்டத்திலும் சரி அவருடைய பங்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறதை நாம் அனைவரும் நன்கு அறிகின்றோம். மக்களோடு மக்களுக்காக என்ற முறையிலே அவர் மக்களை சந்தித்து ஆதரவு கொடுத்து அனைவரும் அடிப்படை தேவைகளை பெருக்க வேண்டும், பெற வேண்டும், அதற்கு நான் என்றுமே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஆசையிலே நம்மை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அவரை இவ்வேளையிலே இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று அவருடைய தனிப்பட்ட தேவைகளும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுவதையாக அவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம் என்று வாக்குறுதி அளிக்கின்றோம். இவ்வேளையிலே இறைமக்கள் பொதுமக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்று அந்தோனியார் வழியாக ஆண்டவருடைய அருள்கொடை நிறைவாக பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து இத்திருப்பலியை சிறப்பாக கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் அருளும் அமைதி உங்களோடு இருப்பதாக.
குடும்ப வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் லீமாரோஸ் அந்தோனியாருக்கு நன்றியாகவும் பேர பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி அடையவும் இறை அன்பில் சிறப்பாக இருக்கவும் ஆந்திரே அந்தோனி பவுலின் குடும்பத்திற்கு அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜோசப் ரார் ஆண்ட்ரியானா நல்ல முறையில் முதல் திருவிருந்து பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எனவே குடும்பத்தாரோடு நாமும் சேர்ந்து அந்தோனியாருக்கு இந்த தெய்வீக பணிகளை சிறப்பாக நன்றி சொல்வோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆமையால் எப்போது உடனடியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராக
எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்க எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிக்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆடி ஒன்று இருக்கிறோம். முதல் வாசகம். உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்பொழுது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்குள்ளாகிய நடந்தது போலின்றி கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவராய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தக்க செயல்களை புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாருங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். Hallelujah.
உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளும் அறிஞர்களும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனிதமாக எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்டு எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லோரும் அமைதியாக அமர்வோம். தயவு செய்து இப்பொழுது மறைவுரைக்கு நீங்கள் செவி சாய்க்கவும். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறவர் உங்களுடைய இருக்கையிலே அவர்கள் தயவு செய்து புகைப்படக்காக தொடர்புறாங்க. மறைவுரை வரைக்கும் கண் பூசம் மறைவு செய்ய முடியாது. அந்தோனியாரை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் பேதுருவை பற்றியும் நம்முடைய அருள்பணி சின்னப்பன் அவர்கள் உங்களுக்கு மறைவுரையாற்றுவார். எனவே வேலைக்கு பராக்கு இடம் கொடுக்காமல் உன்னிப்பாக கவனிக்குமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லவங்களா இருக்கீங்களா? சத்தத்தை காணாம நல்லவங்களா இருக்கீங்களா? ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே நம்முடைய இந்த ஒரு பகுதி, நம்முடைய இந்த பகுதி எல்லா நிலைகளிலுமே வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பதை பார்த்து பெருமைப்படுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். போன வருஷம் புதிய குடிமரம் சாதாரண நிலையில் இருந்துச்சு. இந்த வருஷம் அதை விட பண்படுகிற சிறப்பான ஒரு கொடிமரம். மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய இந்த ஆலயம், அதை ஒட்டிய இந்த இடங்கள் எல்லாம் வளர்ச்சி பெறுவது போல நீங்களும் ஆன்மீகத்தை வளர்ச்சி பெறுவதையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே இந்த நாளிலே இந்த குடியேற்ற திருப்பலியிலே முன்னதாகவே உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கேட்ட மாதிரி நல்லா இருக்கீங்களா என்று சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. நல்லவங்களா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்ப பாதி பேர் சொன்னீங்க, பாதி பேர் சொல்லல. இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டு நாம் சிறப்பாக கொடியேற்றத்தோடு திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வருஷம் இன்னும் சற்று சிறப்பாக இருக்க வேண்டும். நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருவிழா சற்று பொருள் உள்ள விதத்திலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நிச்சயமாக நீங்கள் அதற்கான முயற்சியை எடுப்பீர்கள். இந்த ஆலயம், கொடிமரம் ரெண்டையும் நாம் பார்க்கின்ற பொழுது 2 விஷயங்கள் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். கொடிமரம் ஏற்றப்பட்ட அந்த கொடி எப்படி மேலே உயர்ந்து இருக்கின்றதோ அதே போல நம்முடைய எண்ணங்களும் உயர்வாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆலயம் எவ்வாறு தூய்மையாக இருக்கின்றதோ அதே போல
நம்முடைய உள்ளங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். ரெண்டு விஷயம், எண்ணம் உயர்வாக இருக்க வேண்டும், உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் சரியா இருந்தாலே நாம் கொண்டாடக்கூடிய திருவிழா பொருள் உள்ள விதத்திலே நிச்சயமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஏற்றப்பட்ட கொடியும் சரி, கொண்டாட இருக்கக்கூடிய திருவிழாவும் சரி, என்ன வீணிலும் வீண் பொருள் அற்றது. எப்படி வீணிலும் வீண் பொருள் அற்றது. மேபி அந்த செலவு அல்லது உணவு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் நான் தனிப்பட்ட விதத்திலே இந்த விழாவிலே சரியாக நான் பங்கெடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். எனவே எல்லோரும் சிறப்பாக இந்த விழாவை கொண்டாட வேண்டும். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? ஏற்றப்பட்ட கொடியை போல உயர்வாக இருக்க வேண்டும். இந்த கொடி வரல பஸ்ல பேசிட்டு வரல ஃபாதர் சொன்னாரு, அற்புதமான ஒரு கருத்தை முன்வைத்தார். கொடி அப்படின்னு சொன்னாலே பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே இந்த விடுதலை பயணம் நூலிலே நாம் பார்க்கிறோம். அதிலே மோசே இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி வந்தார். அப்ப வழிநடத்தி வருகின்ற பொழுது பலவிதமான சிக்கல்களை இஸ்ராயேல் மக்கள் எதிர்கொண்டார்கள். அப்ப அந்த வழியிலே கானான் தேசத்திற்கு அவர்கள் போய்கொண்டிருக்கின்ற பொழுது பலவிதமான எதிரிகள் மற்றும் பல விதத்திலே இஸ்ராயேல் மக்கள் துன்பப்பட்டார்கள். அப்படிதான் அமலேக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள், கொடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நம்முடைய இஸ்ராயேல் மக்கள் சாதாரண சொற்ப நிலையிலே எந்தவித சக்தியோ இல்லை எந்தவித ஆயுத பலமோ எதுவும் இல்லாத ஒரு மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை எப்படி எதிர்கொள்வது? இந்த மக்கள் யாரிலே நம்பிக்கை கொண்டிருந்தார்கள்? ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். மோசே அவர்களை வழிநடத்துகின்றார். மோசே வழியாக அவர்கள் பல நிலைகளிலே ஆண்டவரை நம்பிக்கையோடு அவர்கள் சிக்கன பிடித்துக் கொண்டார்கள். எனவே கடவுள் அவர்களை வழிநடத்தினார். அப்பொழுது மோசே அவர் கையை உயர்த்தி, அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த கோலையை உயர்த்தி, எப்பொழுதெல்லாம் அவருடைய கை மேலோங்கி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த இஸ்ராயேல் மக்கள் அமலேக்கியருக்கு எதிராக போரிடுகின்ற பொழுதெல்லாம் வெற்றி பெறுகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் மோசேயுடைய கையானது தாழ்ந்து கீழே இறங்கியதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ராயேல் மக்கள் தோல்வியை சந்தித்தார்கள். எனவேதான் அவரோடு கூடவே இருவர் சேர்ந்து அவருடைய கை அவருடைய கை அந்த தோளோடு உயர்ந்து அவர் நிற்கின்ற பொழுதெல்லாம், கை மேலோக்கி இருக்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எனவே அந்த போரில் இஸ்ராயேல் மக்கள் வெற்றி கண்டார்கள். எனவே அதனுடைய நினைவாக பலிபீடம் எழுப்பப்பட்டது. அங்கே அந்த கொடி ஏற்றப்படுகின்றது. அந்த கொடி யாவே நிசி என்று அற்புதமான ஒரு கருத்தை என்ன பிரசங்கம் வைக்கிறது சொல்லி யோசிச்சு வராங்கல்ல நம்முடைய அருட்தந்தை சகாயராஜ் அவர்கள் இந்த கருத்தை சொன்னார். அதை அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சகோதரர்களே, இந்த கொடி எவ்வாறு ஏற்றப்பட்டதோ, மேலே ஏற்றப்படுகின்றதோ அப்படி நம்முடைய எண்ணம் ஏற்றப்பட வேண்டும், உயர்ந்ததாக இருக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக என்னது? இந்த கோயில் எப்படி இருக்கு? தூய்மையானதாக இருக்கிறது. அதே போல நம்முடைய உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும்.